கேன்சர் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. யூரின் கத்தீட்ரல் போட்டாங்க. ரொம்ப சிவியராக இருக்குது, முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சவங்க மூலியமா இங்கே பாருங்க அப்படி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது மூலியமா இங்கே வந்தோம். ஹாய் சிஸ்டர், ஹாய், உங்க பேர் என்ன? என் நேம் ஹரிப்ரியா. யாருக்காக வந்திருக்கீங்க சிஸ்டர்? எங்கள் மாமி இருக்காங்க, அவங்க பேர் என்ன? குட்டியம்மாள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கேன்சர் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. வேற இடத்துல பார்த்தோம், அங்கே முடியாதுன்னு சொன்னதுனால இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க மூலியமா இங்கே வந்திருக்கோம். ஓகே சிஸ்டர், இந்த எதனால சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போனீங்க? என்னென்ன அவங்களுக்கு சிம்டம்ஸ், இந்த கேன்சர் வந்ததுல இருந்து என்னென்ன அறிகுறி எல்லாம் இருந்துச்சு? ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம். 1 இயர் நல்லா இருந்தாங்க. திரும்பவும் அந்த பெயின், யூரின் வராமல் ரொம்ப ப்ளீடிங் ஆனதுனால திரும்பவும் போனோம். அதுதான் சிம்டம்ஸ் வந்துச்சு. இப்போ கேன்சர்னு தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்கல்ல, என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க? அங்கே குப்பசாமி ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கேருந்து சரி ரேடியேஷன் தானே, ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டுக்கு வந்தோம். அங்கே வந்து இது பெட் சிடி அதெல்லாம் எடுத்தோம். இவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்ததுனால எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆனோம். யூரின் வராமல் யூரின் கத்தீட்ரல் போட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சிவியராக இருக்குது, முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா சரி எதுக்கும் கீமோ அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்து பார்த்தோம், குறையில, வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சவங்க மூலிமா இங்கே போய் பாருங்கள் அப்படி நல்லாயிரும்னு சொன்னாங்க. அது மூலிமா இங்கே வந்தேன். இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்களா சிஸ்டர்? அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்துச்சா? இல்லை சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்க வந்து முன்ன ரொம்ப சிவியர் பெயின் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. முன்ன வந்து சுத்தமாக தூங்க மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த பெயின் இல்லைன்னா கூட அந்த கத்தீட்ரல் போட்டதுனால இன்னும் குறையில. திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா குறையில அந்த மாதிரி சொன்னாங்க. சரி குறையாததுனால என்னத்துக்கு அங்கே எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சிஸ்டர்? ஒரு 3 months எடுத்தோம். எடுத்தும் குறையல எதுக்கு அப்படின்னுட்டு தான் சரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் சிஸ்டர் சொன்னா? எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? எங்கள் ஹஸ்பண்டோட தம்பியோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. இங்கே வந்து இருக்குது, நீங்கள் வேணுமானா ட்ரை பண்ணி பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது அந்த மாதிரி சஜெக்ஷன் பண்ணாங்க. அதனால் இங்கே வந்தோம். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே டாக்டரை பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சஜஷன் சொன்னார், என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தாரு? இப்போ எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பார்ல, அதை சொல்லுங்கள். இப்போ டாக்டர் வந்து ஓகே தான், டேப்லெட் கொடுக்கலாம், கொடுத்துட்டு கேட்கும் ஒரு 1 month 3 months எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாயிரும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு ஆனாலே நமக்கு எல்லாருமே தெரியும், நமக்கும் உடம்பு முடியாமல் போன மாதிரி ஆயிரும். இப்போ உங்களோட சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு எந்த மாதிரி சிஸ்டர் இருக்குது? எல்லாரும் சப்போர்ட் பண்ண. இப்போ எல்லாரும் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் கூட வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் வந்து இருக்காங்க. அவங்க தம்பி மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் அப்படியே இருக்குது, ஏதாச்சும் ஆயிருமோ அந்த மாதிரி. இப்போ சாப்பாடெல்லாம் எந்த மாதிரி சிஸ்டர் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒரு நாள் எந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறாங்க? என்ன சாப்பாடு கொடுக்கணும்? அவங்க வந்து வெஜ்ஜு தான் எடுத்துக்கிறாங்க, நான்வெஜ் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கஞ்சி, சாதம், ரசம், சாம்பார் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அந்த மாதிரி? கஞ்சின்னா 1 hourக்கு ஒன்ஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. சாதம் என்னாக்கா 3 time 4 time சாப்பிட்றாங்க. நல்லா தான் சாப்பிட்றாங்க. இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ரொம்ப எமர்ஜென்சியாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனபோது சுத்தமாக சாப்பிடாம இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ அவங்களோட வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிறாங்களா? இந்த தூக்கம் வராமல் இருக்கிறது, தூங்குறது, இதெல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா? தூங்குறது நைட்டில் பெயின் வர்றதுனால தூங்க மாட்டேன்றாங்க. பகலில் வந்து தூங்கிடுறாங்க. பெயின் டேப்லெட் கொடுக்கறதுனால அந்த பெயின் டேப்லெட் கொடுத்துட்டு பெயின் இல்லாத போது அப்போ மட்டும் தான் தூங்குறாங்க, மற்றபடி தூங்குறது. அவங்களோட வேலையெல்லாம் அவங்களாவே பண்ண முடியுதுங்களா? வேலை செய்கிறாங்க. இந்த துணி துவைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியறதில்ல, ஹெவி வேலைலாம் செய்ய முடியறதில்ல. மற்றபடி நல்லா நடக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க அதெல்லாம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் எவ்வளோ நாளைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க? ஃபுட்டு, டயட் கண்ட்ரோல் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஃபுட் டயட் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. புளி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காஃபி, டீ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சுகர் ஐட்டம் எல்லாம் சுத்தமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
மாத்திரை மருந்து மாத்திரை வந்து மார்னிங் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த யூரின்ல வந்து உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் அனுப்புனதுக்கு அப்புறமா டேப்லெட் எத்தனை டைம் கொடுக்குறதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ஒன்றும் முடியலைன்னு சொல்லி தான் இங்கே வந்தோன்னு சொல்றீங்க. இப்போ நிறைய சந்தேகத்தோட தான் இங்கே வந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓரளவுக்குன்னா பரவாயில்ல. டேப்லெட் எடுத்துட்டா அவங்க எப்படி இருக்காங்கன்ற பொறுத்து தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பைக்கும் அப்படியே தான் இருக்கு. இப்போ டாக்டர் கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல, அந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அவங்க இப்போ அந்த டேப்லெட் இப்போ இது எடுத்துக்கிறதுனால ஏதாச்சும் முன்னேற்றம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான். ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி.